Hello friends, welcome to Asmitha's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இப்படி ஸ்லைஸ் பண்ணி ஓகேங்களா இட்லி ஆவியில வேக வச்சு எடுத்துர்க்கேன். சோ நீங்க குக்கர்ல கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ரெண்டு அப்படிங்கறனால குக்கர்ல போட்டு வேக வச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இட்லி ஆவியில வேக வச்சு எடுத்துக்கிறேன். சோ அதை இப்ப என்ன பண்றேன் அப்படினா மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். Super tasty இருக்கும் அல்வா. ஓகே பாருங்க மிக்ஸில போட்டு இப்போ நான் உங்களுக்கு அடிச்சிட்டு காமிக்கிறேன். சோ பாருங்க நான் ஒரு கடாயில 1 டம்ளர் பெரிய பால் எடுத்துர்க்கேன். ஒரு 1/4 லிட்டர் பக்கமா 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் பக்கமா ஓகேங்களா பெரிய டம்ளர் அந்த அளவுக்கு வந்து ஒரு பால் எடுத்து பாருங்க மிக்ஸில இந்த மாதிரி நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. பால் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிக்ஸில இருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம உள்ள போட்டுறலாம் பேஸ்ட்டை. சோ பாருங்க இந்த மாதிரி நல்லா எடுத்து போட்டு கொஞ்சம் எடுக்கிறது பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ புருடு இல்லாம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பாயில் பண்ணிட்டு இப்போ வந்து மில்க்லயும் உங்களுக்கு பாயில் ஆகும்போது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நான் இந்த கலர் கலர் போட மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் மஞ்சள் தூள் வேணா கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து கலர் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா போடுங்க, இல்லைன்னா அதுவும் வேண்டியதில்லை, ஆப்ஷன் தான். போட மாட்டேன் எப்பவும். ஸோ உங்களுக்காக வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து இப்படி கிளறி அந்த புருடாக இருக்கிறத இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு அந்த புருடு போயிடும். சிம்மில் வச்சு தான் இனிமேல் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ புருடு இல்லாமல் இப்படி ஒட்டாமல் வருது இல்லைங்களா? ஸோ அப்போ நல்லா நம்மளுக்கு இதாகிடுச்சு. நல்லா வந்து அமுத்தி பண்ணும்போது அந்த புருடு போயிடும். இப்போது இவ்வளோ இருக்கு, எவ்வளோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ 1 கப் உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ பத்தலைனா வேணால் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸோ பாருங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். அதோட ஏலக்காய் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு நான் வந்து பதம் எங்களுக்கு அல்வா பதம் போதும். இந்த அளவுக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க எவ்வளோ ரிப்பனாக வருது இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நான் முந்திரி திராட்சை நெய் ஊற்றி போட்டுக்கிறேன். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அளவாக அதிகமாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாட்டு மாட்டு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் கடையில் வாங்காமல் நீங்களே வந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கு. எப்படி வந்து உங்களுக்கு பியூர் நெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னா அதுக்கு வீடியோ கேளுங்க, நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உருளைக்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சையை நான் வந்து வறுத்து கொட்டுறேன். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிக்கோங்க. ஸோ இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ ஹாப்பி டே, ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப்.